ஆக்சுவலாக அந்த அம்மா செத்ததே சாமிநாத ஐயர் தாங்க. சாமிநாத ஐயர் மேலே தாங்க நிறைய குற்ற வழக்கு நிறைய இருக்குங்க. நிறைய குற்ற வழக்கு இருக்குது. மதுரையில் நீங்கள் சாமிநாதரை தோண்டினீங்கன்னா ஒரு புஸ்தமே 300 பக்கம் 400 பக்கம் புஸ்தமே போடலாங்க. சாமிநாதர் மேலே நிறையா பிரச்சனைகள் இருக்குங்க. ஐயா, இதில் இருக்கிறவங்க யார் வேணாலும் என் மேலே வழக்கு தொடரலாம். அந்த வழக்கை சந்திக்கிறதுக்கு நான் வர்றேன். எந்த ஊரில் வேணாலும் நான் வந்து விசாரணைக்கு நான் வர்றேன். என் இருக்கிற ஆதாரத்தை காமிக்கிறேன். நீங்கள் கொடுங்க, என் மேலே வழக்கு தொடருங்க. தைரியம் இருந்தால் தொடருங்க, பார்க்கலாம். ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நிறையா செய்திகள் சொல்லியிருந்தேன். என்னை பற்றி பேசினவங்க இந்த நாயெல்லாம் பேசினா குலைக்கிறேன்னா, அந்த ஜீவா பேசுகிறாப்புல, ஸ்ரீதர் பேசுகிறாப்புல, இன்னொருத்தர் அந்த நாயின்னு சொல்கிறேன். அவன் ஒரு புறம்போக்கு நாய். மக்களை உறிஞ்சி எடுக்கணுன்னு தான் பார்க்குறானே ஒழிய நடந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்கள். இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அவனுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு போல். அந்த நாய்க்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல் பிஸ்னஸ் உங்களை மக்களை எப்படி ஏமாற்றணும்னு நினைக்கிறானோ அத்தனை விதத்தில் ஏமாத்துறான். இதை வேற குரூப்பில் போட்டு விட்டான். இந்த ஆண்டி வெட்டி ஸ்ரீதர் வந்து நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காப்புல. ஜீவானந்தம் என்ற ஜீவாவும் பணம் வாங்கியிருக்காரு. இது உண்மைதான். பணம் இப்போ கேட்குறாங்க, பணத்தை திருப்பி கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க. அவங்க தொழிலே வேண்டாம், கொடுத்துருங்க பணத்தை. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு நாயெல்லாம் பேசுகிறேன். நீ ஒரு புறம்போக்கு, என்னை திருட்டு பையங்கிறிய. ஓ முகத்தை பார்த்துருக்கியா? நீ என்ன எனக்கு பொண்ணு கொடுக்க போறியா? திருட்டு பையங்கிற உன் முகத்தை காமிடா பார்க்கலாம். ஜீவா பேசுனீங்க, ரைட்டு, ஏற்றுக்கிறேன். ஸ்ரீதர் பேசுனீங்க, ஏற்றுக்கிறேன். இன்னொரு ஆள் பேரையே சொல்ல மாட்டேங்கிறேன். அவன் பயந்தாங்குழி கோலை. அவன் யாருன்னே சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள். ஒரு புறம்போக்கு. இந்த சும்மா மிரட்டுறது. ஆனால் அவன் அந்த ஆள் சொன்னதில் ஒரு 4 பாயிண்ட் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரியா. மதுரையில் ஒரு கியூ பிரான்ச்சு ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா இவங்க ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரங்களாம். 10 மூட்டை பெட்டிஷன் இருக்கான். மேலதிகாரிகள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். அது எனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஐயா பிரதமர் மோடி அவர்கள் அதை பற்றி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, மேலே எல்லா செல்லர்களுக்கும் பணம் வந்துருச்சுங்கிறாரு. இந்த ஆளை, இந்த புறம்போக்கே, இந்த கொடூர செயல் பொறும்புறக்கேவும் எங்க அந்த பேப்பரை காமிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பேச்சு பேசுகிறான்ல, அந்த பேப்பரை காமிக்க சொல்லுங்கள். அதை செய்ய மாட்டேங்கிறீங்க ஜீவா. நீங்கள் கேளுங்க ஜீவா, அந்த பேப்பரை காமியா. மேலிடத்தில் காசு வந்துருச்சுங்கிறீங்கள செல்லர்களுக்கு. அந்த யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் வந்திருக்கிறத காமிக்க சொல்லுங்கள். பேங்க்கில் கூட்டு போய் காமிக்க சொல்லுங்கள். ஐயா, சில விஷயங்கள் சொல்கிறோம், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் விசாரித்தோம். சாமிநாதர் இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது நடந்த உண்மை. சாமிநாதர் வந்து பணம் வந்துருச்சுன்னு சொன்னார். அப்போது நான் சொல்கிறது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிற எல்லா பிரான்ச்சுக்கும் போய் பேசினோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சு பாம்பேயில் போய் பேசினேன், டெல்லியில் போய் பேசினேன். அப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர் சென்னையில் போகிறப்ப அந்த ஃபாரின் இதெல்லாம் வரும்ல, கான்ட்ரிபியூஷன், வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றதுக்கு அந்த பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச்சில் பேசுகிறப்ப, நீங்கள் பத்திரிக்கைக்காரங்கிறதுனால நாங்கள் மரியாதை கொடுத்து பேசுகிறோம். இந்த மரியாதையை காப்பாற்றிட்டு நீங்கள் வெளியே போயிருங்க. இல்லை நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இப்படி ஒரு பேப்பரை தூக்கிட்டு வந்து அவன் வந்திருக்கான், பணம் வந்திருக்கு, இப்படிலாம் எந்த பணமும் வரலைங்க. இன்னொரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஜென்ரல் மேனேஜருக்கும் எனக்கு வாக்குவாதம் நடந்துச்சு. எப்படியா ஓம் பேங்க் பேப்பர் வெளியே போச்சுன்னு. ஐயா, நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அப்ளிகேஷன் வரும், டவுன்லோட் பண்ணலாம். நிறையா உள்ளே இருக்குங்க. கரண்ட் பேப்பர் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதேமாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, காயின் மாத்திரைன்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம். நீங்களும் போகலாம், நானும் போகலாம். பழைய நோட்டு, பழைய கிழிஞ்ச நோட்டு, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு இப்போவும் போகலாம். இப்போயும் நீங்கள் போகலாம். அந்த பணம் கிழிஞ்ச நோட்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த நம்பர் இருக்கும் பணத்தில். அந்த நம்பரில் எடுத்து எழுதி, இத்தனை நம்பரு, இத்தனை இப்படி ஆயிருக்கு, டெஸ்ட் ஆகிடருக்கு, கிழிஞ்சிருக்கு, தீப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணியில் போய் இதாகிடுச்சின்னு சொல்லி நீங்களும் போகலாம். யார் வேணாலும், மக்கள் யார் வேணாலும் முன்னாடி செக்யூரிட்டிகிட்ட சொல்லி இது ஒரு கவர் கொடுப்பாங்க. அந்த கவரில் இத்தனையும் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் அட்ரஸ்ஸு பக்காவாக இருக்கணுங்கய்யா. உங்கள் பணமாக இருக்கணும், இது வேறு யார் பணமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அந்த காலத்து நாணயங்கள், இப்போ நம்ம தாத்தா அம்மார்கள், பாட்டினம்மார்கள்லாம் நம்ம வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க. நம்ம அதை இடிக்கிறப்பையோ, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்பையோ, இல்லை ஒதுக்கி வைக்கிறப்பையோ ஏதோ கிடச்சிரும். பழைய நாணயங்கள் கிடைக்கும்.
அதெல்லாம் நம்ம அங்கே கொண்டு போய் கொடுத்து நம்ம அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. முதல்ல வெறும் டீட்டெயில்ஸ் தான் கேட்டாங்க. இப்போ எல்லாம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்குறாங்க ஐயா, ஐடி கார்டு கேட்குறாங்க. அதாவது நம்ம எதான்னு சொல்லி அதில் எல்லாமே ஃபில்லப் பண்ணி அந்த கவரை கொடுத்துட்டு வரணும். ஒரு வாரம் 10 நாள் கழித்து வர சொல்லுவாங்க. நம்பர் எழுதிக்குவாங்க. அன்றைக்கி வந்து லெட்டரில் கூப்பிட்டாங்க, இப்போ எல்லாம் ஃபோனில் கூப்பிட்றாங்க, மொபைலில் கூப்பிட்றாங்க வர சொல்லி. போய் நம்ம போனோம்னா அந்த காசுக்கு அவங்க என்ன புது நோட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சாமிநாதர் உள்ளே போய் யார் அதிகாரின்னு போய் விசாரிச்சுக்கிறாங்க. அவங்கள போய் இங்கே ஒரு காலனி இருக்குங்க, இந்த ஆர்பிஐ ஸ்டாஃபுகள்லாம் தங்குற, அவங்கள வச்சு அங்கே போய் பணத்தை கொடுத்து அது இதுன்னு போட்டு உள்ளே இருக்கிற பேப்பரை எடுக்கிறான். அவங்களாம் பணம் வாங்காத அதிகாரிகளாக இருந்தால் ஓடி வந்துடுறாங்க. இந்த வேலை தாங்க பார்க்குறான். அதே மாதிரி நீங்களே போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆர்பிஐயுடைய நெட்வொர்க்கில் போய் போனீங்கன்னா பிளாங்காக இருக்கும். சில அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே பிளாங்காக இருக்கும். ஐயா, ஆர்பிஐங்கிறது பேங்க் செக்டார்களுக்கு சம்மந்தமானது. பேங்க்கை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஆர்பிஐயில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்கள் வியாபாரத்துக்கு எதுக்கு ஆர்பிஐயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? அவ்வளோவும் சொன்னாங்கய்யா. நாங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லா விவரமும் கொடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் உங்கள் பேரை வச்சு உங்கள் ஃபேக் டாக்குமெண்ட்டை இது பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க ஐயா. அதே மாதிரி அம்மா நிர்மலா சீதாராமன் அலுவலகத்தில் போய் கொடுத்துருக்கோம் ஐயா. உங்கள் லெட்டர் பேடு உங்கள் பேரெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க நாங்கள் கூப்பிட்றப்ப நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஐயா டெல்லியில். நானே டெல்லியில் போய் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு வந்தேங்க ஐயா. உள்துறையிலையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது பொய் இல்லை. சில பேர் கேட்குறீங்க, எஃப்ஐஆர் காப்பியை கேட்குறீங்க. ஏன் காப்பியை வாங்கி நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க? இது நான் தனிப்பட்ட முறையில் போட்ட எஃப்ஐஆர் காப்பி. 10 பேர் போடல, நான் ஒரு ஆள் தான் போட்டிருக்கேன். நீ தைரியமாக தில்லு இருந்தால் நீ போய் விசாரிச்சுக்கோ, இது உண்மையாக இல்லைன்னு. ஏன் எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு என்ன காட்சி பொருளா? அது ஒரு இதுக்காக நான் வச்சுருக்கேனா? வேடிக்கை பார்க்குற பொருளா? அது கிடையாதுங்க. அது எங்கள் லாயர் சொல்லியிருக்காரு, யாருக்கும் தராதீங்கன்னு இருக்காரு. 4 செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த 3 பேர் பேசுகிறதுல ஒரு ஆடியோவில் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, அந்த புறம்போக்கு இவர் சிஎஸ்ஆரே வாங்க முடியாது. ஐயா, நான் இப்போ எஃப்ஐஆரே வாங்கி உட்காந்துருக்கேன். ஏன் காட்பாடி ஜெயராஜ் மேலேயும் அஸ்வின் ராவ் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போட்டாங்க? ஏன் ஒரு 4 நாளுக்குள்ளே இருக்கும். கோர்ட்டு தல்லாகுளத்தில், மதுரை கோர்ட்லேருந்து ஆர்டர் கொடுத்து தல்லாகுளத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஒரு ஆள் மேலே. போய் விசாரிச்சுக்கோங்க. நிறையா இடத்துல பெட்டிஷன் கொடுத்துருக்கேங்கிறீங்க, மூட்டையாக இருக்குது. ஏன் அந்த மூட்டையை போட்டு ஒரு கடலை முட்டையை கப்பக்கிழங்கு வாங்கி சாப்பிட்லாமே அந்த அதிகாரிகள்? ஏன் அந்த 10 மூட்டையை வச்சுக்கிட்டு இருக்காங்க? இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். காவல்துறையை இவ்வளவு அசால்ட்டாக இருக்குது. இவரெல்லாம் இப்படி பேசுகிறாருன்னா அப்போ காவல்துறை துணை போகிறதா? மேல் மக்கள் உங்களை அடக்குகிறார்களா? இதை நினைவு கொள்ளுங்கள். இருக்கிற அதிகாரிகள்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்ங்கய்யா, நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க. கீழே இருக்கிற செய்கிற தவறுகள் மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்கும். உண்மையை சொல்கிறேன், மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்கும். இப்போ எல்லா கட்சியிலையும் பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. உறுப்பினர்கள் பதவி வாங்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. இதில் இப்போ நடக்கிற கதைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதில்லை. டிவி, யூடியூப்பு, பேப்பரில் செய்தித்தாள்லாம் நிறையா வருது. என் புக்கை பார்க்கலைங்கிறான் மடையாவன், ஒரு புறம்போக்கு. என் புக்கவே பார்க்கலைங்கிறான் அவன். அப்போ உங்களை ஏமாற்றி உங்கள் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு தான் பார்க்குறான் ஒழிய அவன் என்ன சொல்கிறான்? இந்த குரூப்லேருந்து வெளியே வா, பணம் கிடைக்காதுங்கிறான், மிரட்டுறான். அவங்கள காவல்துறைக்கு போனாலும் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறான். ஏன் நீங்கள் காவல்துறைக்கு போகக்கூடாதுங்கிறக்காக உங்களை முட்டுக்கட்டை போடுறான். நீங்கள் போங்கய்யா பார்க்கலாம், காவல்துறைக்கு போங்கய்யா, அவங்க கேஸ் எடுக்கலைன்னா பார்க்கலாம்யா. ஐயா, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆடியோ போட்டிருக்கான் சாமிநாயர், நேற்று இன்றைக்கும் போட்டிருக்கான். 12 ஐயர்களை வச்சு ஹோமம் வளர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் செய்கிற பாவத்தை பூரா அதில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சொந்தமாக சாப்பிட்ணுங்கய்யா, ஒரு வேலையாவது சொந்த உழைப்பில் மம்பட்டி எடுத்து வெட்டியோ இவன் வியாபாரம் பண்ணியோ. வியாபாரம்னா நல்ல வியாபாரத்தை சொல்கிறேன், இது வியாபாரம் கிடையாது, எது மோசடி. சுயமாக சம்பாரித்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ருக்கானா? பொம்பளைக்கு பின்னாடி ஒளியிறவையா சாமிநாதையர். சாமிநாதையருக்காக எவ்வளோ பேர் என்னை மிரட்டுறாங்க தெரியுங்களா? என் வாயை உடச்சிருவேங்கிறான். நீ சரியான ஒரு தாய் தப்புடு பிறந்திருந்தா என்னை வாயை உடடா பார்க்கலாம். சாமிநாயர் நேருக்கு நேரம் என்னை சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு திராணி இல்லை அவனுக்கு. நேருக்கு நேரம் என்கிட்ட பேச சொல்லுங்க பார்க்கலாம். விவாத மேடைக்கு வாங்க ஐயா. ஐயா, எல்லா பேரும் இருட்டுக்குள்ளே இருக்கிறவன வா வா வா, நீங்கள் நான் வந்துட்டேன். நீங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த செல்லர்களை வெளியே கூட்டுவாங்க பார்க்கலாம். யாரையாவது ஒரு விவாத மேடைக்கு மக்களை நீங்களே பணம் போட்டு ஏமாந்தவங்களே ஒரு
விவாத நிகழ்ச்சியை நடத்துங்க, நீங்களே நடத்துங்க. ஆளுக்கு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா போட்டு எல்லாம் நடத்துங்க. நான் வர்றேன், நான் எல்லா ரெக்கார்டையும் கொண்டு வர்றேன். இத்தனை இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காங்கல்ல செல்லர்ஸ், இத்தனை பேருடைய ஆதாரத்தை பூரா கொண்டு வர்றேன். இது மோசடிங்கிறத நான் நிரூபிச்சுக்கிறேன். அவன் உண்மைன்னு சொல்லி நிரூபிக்க சொல்லுங்க. அந்த இடத்துல மக்கள் முன்னாடியே நான் மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறேன். நான் தவறு செய்திருந்தால், அப்படியா அவன் அதை தவறு செய்திருந்தால் அந்த இடத்துல அவனை அடித்து கொல்லணும். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? மக்களே, உங்களை தான் கேள்வி கேட்குறேன். பணம் கொடுத்து ஏமாந்த மக்கள்கிட்ட தான் கேட்குறேன். கைக்கூலிகிட்ட கேட்கல, ஏஜெண்ட் கைக்கூலிகிட்ட கேட்கல. இது எம்எல்எம் மாதிரியா? டீம் லீடரு, எக்ஸிக்யூட்டிவு, பக்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 1ஆம் நம்பர் பக்கெட் 2ஆம் நம்பர் அந்த மாதிரிங்கய்யா நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. சாமி ஞாயிறு நான் எஃப்ஐஆர் போட்டோன்னே அந்தமானுக்கு ஓடினான். தெரியுமா உங்களுக்கு? அந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அந்தமானில் இவன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் 77088 வரும் சம்திங், அந்த நம்பரை அந்தமானில் இவனும் பையனும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க பயந்து போய். அதுக்கு இடையில் என்ன செஞ்சாங்கன்னா, எந்தெந்த அதிகாரிகள் அவங்கள போய் பார்க்குறது, அந்த எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர்களை போய் பார்த்து பணம் சரி கட்டுறது. அதுக்கப்புறம் தான் இவன் உள்ளேயே வர்றான் சென்னைக்குள்ளே. இவன் போகிற இடம், இவன் எங்கே இருக்கான், ராத்திரியில் எந்த பொம்பளையிட கூட இருக்கான், அத்தனையும் எனக்கு தெரியும். எந்த லேடிஸ் வீட்டில் அவன் இருக்காங்கிற மோக்கொண்டு எங்களுக்கு தெரியும். அவன் நடக்கிற ஒவ்வொரு அக்ரூட்டாக எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் நாங்கள் அவனை தொடாமல் இருக்கோம்? தீபாவளிக்கு முன்னாடி எனது நண்பர் ஒருத்தர் அவரை கையை பிடிச்சி இழுத்தார். ஐயோயோ ஐயோயோன்னு கத்துறான். ஒரு வாரத்தில் அவன் பணத்தை கொடுத்துட்றேன்னு. ஏன் பணத்தை கொடுக்குறேங்கிற தைரியமாக சொல்ல வேண்டியதானே? 7 சம்மன் அனுப்பியிருக்கீங்க போன டிசம்பர்லேருந்து இன்னைக்கு, அதாவது இந்த எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் ஒரு சம்மனு கூட வரலங்க. ஏங்க, ஒரு சாதாரண ஆள், ஒரு மாங்காய் வைக்கிறவங்க ரோட்டில் இல்லை ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா அவனுக்கு சம்மன் கொடுத்தா ஓடி வர்றாங்க, இல்லை போலீஸ் தூக்கிட்டு வந்துடுது விசாரணைக்குன்னு. இவன் வரவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னுட்டா, எந்த போலீஸ் வந்து என்னை தூக்கும், அந்த போலீஸுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருவேன், எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே இறக்கி விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. பஷீருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏழுகிணறு அலுவலகத்திலேருந்து, காவல் நிலையத்திலேருந்து. பஷீருக்கும் சாமிநாதையருக்கும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க, நீங்கள் உண்மையான ஆளாக இருந்தால் இந்த பேப்பர் இதில் இந்த ஆடியோவில் ஒருத்தன் சொல்லியிருக்கான், அந்த புறம்போக்கு பேப்பரை காமிச்சா கம்பெனிக்காரன் பேசுனானா எஸ்பி ஆஃபீஸரே நடுக்கு வரான். ஏன்ட்ட காமி, அவன் பேப்பரை காமிக்கிறேன். எந்த கம்பெனிக்கு நீ விற்றுருக்க, சரியான ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா அது சொல்லியா, எந்த கம்பெனிக்கு நீ விற்றுருக்க காமிக்கலாம். செல்லர்களுக்கெல்லாம் பணம் வந்துருச்சுங்கிற, எங்கே ஒரு செல்லருக்காவது பணம் வந்திருக்குன்னு சொல்லியா? நீங்கள் போட்டிருக்கிற 650 லட்சம் கோடி உலக நாட்டு பட்ஜெட்டியா? உலக நாட்டு பட்ஜெட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். அவங்க அள்ளி விடுறதை பாருங்கள். இப்போ போயிட்டாங்க, உங்களுக்கு அடுத்து போயிட்டாங்க. இப்படிமா உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நீங்களும் தலையாட்டி பொம்மையாக உட்காந்துருக்கீங்க. யாராவது 2 பேர்த்த கையை உடச்சி அவனை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்களா? அந்த ஏஜெண்ட்டை ஒப்படைங்க. நடு ரோட்டில் மண்டிகிட்டு உட்கார வைங்க. முச்சந்தியில் அவன் லீடரை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லுங்க, அவன் கூப்பிடுவான். நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன், ஈண்டு இறச்சி போயிடுறீங்க. அவன் சொன்னோடனே அந்த பணத்தாசையில் போயிடுறீங்க. உட்கார வைங்க, பார்க்கலாம். அதே மாதிரிங்கய்யா, இப்போ இந்த கல் எறிஞ்சால் தேன்கூட்டை கலைச்ச மாதிரி நிறையா பேர் கலைச்சி வர்றாங்க. அதில் இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக நேற்று எனக்கு வந்திருக்குங்க. ராஜமாணிக்கம்னு ஒருத்தர் சென்னையில் பணம் வசூல் பண்ணிகிட்ருக்காருங்க. அவருடைய கைக்கூலி சாஜி கொல்லம் ஏரியாங்க. அவர் மேலே அங்கே இருக்கிறவங்க பணம் கொடுத்தவங்க ஒரு 300 பேர் இருக்குங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க போய் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன செஞ்சுருக்காரு, இத்தனாம் தேதிக்குள்ளே நான் பணம் கொடுத்துட்றேன், வாங்கின பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காரு, எழுதி கொடுத்த மயக்கணும் குடும்பத்தை விட்டுட்டு அவர் மட்டும் தலைமறைவாகி உத்தமாபாளையம், தேனி மாவட்டத்தில் உத்தமாபாளையத்தில் வீடு எடுத்து இருக்காருங்க. யார் ஃபோனையும் எடுக்கிறது இல்லைங்க. பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டர் மட்டும் போடுறாருங்க. இத்தனாம் தேதி பணம் வருது, 30ஆம் தேதி வருது, எல்லா பேருக்கும் நாயை விட்டு விசிறுற மாதிரி விசிறேன், பணத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாருங்க. இது வரைக்கும் கொடுக்கலங்க. சாஜி அவர் பேருங்க. அவர் போட்டால் இந்த இதில் நான் அனுப்புகிறேன். ராஜமாணிக்கம் சாஜி அவங்க இருக்கிற போட்டாவை அனுப்புகிறேன். எவ்வளோ பேருங்க. அதே மாதிரி ஆர்கே என்ற ராமகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காருங்க. இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்லலைங்க.
திருப்பூரில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் நிறைய வாங்கியிருக்காருங்க. இப்போ இங்கே வந்து மைக்ரேட் ஆகி கோயம்புத்தூரில் தங்கியிருக்காரு. ஃபோன் நம்பர் எடுக்கிறது கிடையாது, யாருக்கும் பதில் சொல்கிறது இல்லை. கேட்டால் அப்படியே வீடை கண்டுபிடிச்சி தேடி வராங்க. தந்துடுறேன், இந்த முடிஞ்சிருச்சு, இந்த இப்போ 30ஆம் தேதி முடியுது, 31ஆம் தேதி முடியுது, நாளைக்கு 1ஆம் தேதி லீவுங்க, 2ஆம் தேதி தர்றேன் அப்படின்னு சொல்லி தாக்காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறங்க திருவண்ணாமலை அசோக், ஆம்பூர் குடியாத்தம்புராவில் வெங்கட்ராஜு, மதுரை கருப்பசாமி, இவங்கெல்லாம் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது புதுசுங்க. இப்போ நான் சொன்ன பேர் இன்னும் லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு காலையில் வந்த தகவல், திருப்பூர் சதீஷுங்கிறவர் 23,000 பேரை சேர்த்துருக்காருங்க. ஒரு ஐடி 10,000 15,000 சொல்லி 23,000 பேரை சேர்த்துருக்காங்க. இந்த 10,000 வாங்கினா 5 கோடி அவங்க. நீங்களே பாருங்கள், 10,000க்கு 5 கோடி யாராவது தர முடியுமாங்க? மக்களை, நீங்கள் இன்னும் திருந்த மாதிரி இல்லை. அவன் சொல்கிறான், நீங்கள் கேட்குறீங்க, நிறைய தவறு பண்ணுறீங்க மக்களே. இதை கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி ஆத்திக்குளம், மதுரை ஆத்திக்குளம் சேகர், அவரும் நிறையா இடத்துல வசூல் பண்ணியிருக்காருங்க சாமிநாதையருக்காக. மாடக்குளம் குரூப் அமித்குமார் குப்தாகிட்ட வசூல் பண்ணியிருக்காங்க. கணேசன், மாடக்குளம் கணேசன். அப்புறம் பல்லாவரம், வலசரவாக்கம், பம்பல், குன்றத்தூர், மதுரவாயல், கோடம்பாக்கம், பெரியார் பாதை, பம்பல், முருகம்பாக்கம், வடபழனி, அதே மாதிரி நிறைய இடத்துல வசூல் பண்ணியிருக்காங்க. சென்னையில் அவங்களும் நிறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பணம் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க, பார்க்கலாங்க. கொடுக்கலைன்னா அவங்க நிறையா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கரூர் கருணாமூர்த்தி, டேனியல் ஜான் கென்னடி, வேடசுந்தர் சுப்பையா, ரட்சகர், அவங்க கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் பிரச்சனைகள் இப்போ மாட்டிக்கிட்டு நிறையா முழிக்கிறாங்க. நிறையா கதைகள் வெளியே வருதுங்க. நிறைய வந்து வெளியே வந்துட்டுருக்கு. பழனி அம்மா இன்றைக்கி வருது, நாளைக்கு வருதுன்னு சொல்லி என்னமோ இந்த முதலமைச்சர் தான் வந்து கொண்டே இருக்கிறார், வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி பழனி அம்மாள் வந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு மதுரைக்கு வரலைங்க. அந்த ஃப்ளைட் இன்னும் வந்து சேரலை. அதில் தான் அந்த அம்மா வரும். வர்றப்போ 100 பவுன் கழுத்தில் போட்டிருக்கோம். கழுத்து, செயின் எல்லாமே போட்டிருக்கோங்க. அது சாமிநாதருடைய அல்லக்கைங்க. அங்கே தான் கிடக்குறான். அந்த அம்மா சேலைக்கு பின்னாடியே அலைகிறான். சாமிநாதருக்கு கோயம்புத்தூரில் மருதமலையில் இருந்துட்டு போகிறப்ப அம்மாவையும் பொண்ணையும் கூட்டு போயிட்டாருங்க, படத்தில் நடிக்க கூப்பிட்டு போகிறேன்ட்டு. அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு தனியாக வீடு எடுத்து கொடுத்து, அதுக்கு ஒரு போயத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு எடுத்து கொடுத்தான். ஒரு டிரைவரு, ஒரு சமையல்காரன், கூட்டுறவே எல்லாம் இருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கே போயிடுச்சுனே தெரியலங்க. அது 4-5 வருஷமாக இருந்துச்சு. அவங்க அம்மா கொரோனாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் இந்த ஆள் சாகடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அம்மா செத்ததே சாமிநாத ஐயர் தாங்க. சாமிநாத ஐயர் மேலே தாங்க நிறைய குற்ற வழக்கு நிறைய இருக்குங்க. நிறைய குற்ற வழக்கு இருக்குது. மதுரையில் நீங்கள் சாமிநாதரை தோன்றுனீங்கன்னா ஒரு புஸ்தமே 300 பக்கம் 400 பக்கம் புஸ்தமே போடலாங்க. சாமிநாதர் மேலே நிறையா பிரச்சனைகள் இருக்குங்க. பாருங்கள், நிறைய தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ 30ஆம் தேதி வந்துருச்சு, செல்லருக்கெல்லாம் பணம் வந்துருச்சு, 1ஆம் தேதி 2ஆம் தேதி நாங்கள் எடுத்துருவோம், வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பூரா பொய். இந்த ரமேஷ் கண்ணா சொல்கிறது, இந்த திருப்பூர் சதீஷ் சொல்கிறது, நம்ம வினோத் ஆளையே காணோம், எங்கே போனானே தெரியல வினோத், அவன் சொல்கிறது, காட்பாடி ஜெயராஜ், அஸ்வின் ராவ், இந்த சாமிநாத ஐயர், அன்னக்குடி, ஹாரிஸு, ரிலையன்ஸ் ராமச்சந்திரன், மணிமாறன், சோழவந்தான் மணிமாறன், நிறையா பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ பணம் வந்துருச்சு, செல்லர்களுக்கெல்லாம் வந்துருச்சான். அப்போ செல்லர்களுக்கு வந்த பணத்தை காமிங்க ஐயா, யாரும் போயிடாதீங்க, பேங்க்கில் பணம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டு யாரும் போயிடாதீங்க. பேங்க்காரங்களை பூரா பயங்கரமாக கோபத்தில் இருக்காங்க உங்கள் மேலே. இந்த ஆளுக மேலே நிறையா பிரச்சனைகள் வருதுங்க ஐயா. எங்கங்க பணம் வந்திருக்குன்னு சொல்லி யாருக்காவது காமிக்க சொல்லுங்கள். 17 வருஷம் 15 வருஷம்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. நிறையா சாகுறாங்க ஐயா, நிறையா இருக்குங்க ஐயா, பார்த்துக்குங்க. நிறையா பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குங்க ஐயா. பாருங்கள், இதில் ஆணவமாக பேசாதீங்க. நிறையா பிரச்சனைகள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. கோயம்புத்தூரில் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் யாரும் கொடுக்கல. நாங்கள் ப்ரெஸ் மீட்டு போடத்தான் போகிறோம். எல்லா பேரும் வந்து எங்கள் கூட இணைஞ்சு ப்ரெஸ் மீட்டில் போய் கலந்துக்கலாம், வாங்க போய் கொடுப்போம். அதே மாதிரியா பிஎன்எஸ்எஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, மகாராஷ்டிரா, இத்தனை ஸ்டேட்டில் இந்த பிரச்சனை இருக்குங்க. இத்தனை ஸ்டேட்டையும் சேர்த்து கொடுத்தோம்னா சிபிஐ, விஜிலன்ஸு, இடி எல்லா பேரையும் நம்ம கூப்பிடலாம். இது ஒரு தனி நீதி அரசர்களை வச்சு விசாரித்து இவங்களை. அதே மாதிரி இதில் சொல்கிறாங்கய்யா, சில பேர் சொல்கிறாங்க,
நீங்கள் என்ன அதில் ஆடியோவில் வந்திருக்கு, அனுப்பியிருக்காங்க. நீங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் எழுதி கொடுத்துருவோம், கோர்ட்டுக்கு போனால் எழுதி கொடுத்துருவோம், எங்களால் முடிகிறப்ப தான் போனேன். ஐயா, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, உங்கள் குடும்ப ஆட்களை பூரா சேர்த்து எழுதுங்க, அவங்க பேரில் இருக்கிற சொத்தை பூரா எழுதுங்க, பினாமி சொத்துன்னு சொல்லி எழுதுங்க. பிள்ளைய மருமக என் மக எல்லா பேர்லேயும் அவங்க சொத்து வாங்கியிருக்காங்க. அவங்க மொத்த குரூப்பையும் தூக்கணுங்க. அவங்கள அந்த சொத்துக்களை யாரையும் தொட விடாமல் இது பண்ணணுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இந்த ஏமாத்துறவங்க குடும்பம், ஏஜென்ட் குடும்பம் எல்லாமே வெளிநாட்டில் படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அவங்க சொத்தையும் அபகரிக்கணும். அபகரித்தா தான் மக்கள் ஏமாந்த பணத்தை கொடுக்க முடியும். இவங்க ஈஸியாக தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. சரண்டர் ஆகிட்டா எழுதி கொடுத்துடலாம், கேஸ் நடக்கும் அப்படின்னு. அதெல்லாம் விடக்கூடாதுங்க ஐயா. இவங்க சொத்தை பூரா கேப்சர் பண்ணணும். இவங்க வீட்டாளுகளை பூராச்சு உட்கார வைங்க. அது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லா பேரையும் உட்கார வச்சு உன் சொத்தை பூரா கொடுத்துட்டு போன்னு சொல்லி எல்லா பேரும் லாக் பண்ணுங்க. அப்போத்தான் நம்ம சொத்து பூரா கிடைக்கும், எல்லா பேருக்கும் பணம் கிடைக்கும். அவன் சொத்தை வாங்கி வச்சுட்டு போய் ஒரு 3 மாதம் உள்ளே இருந்துட்டு லக்ஸுரியாக இருக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விடாதீங்க. அவன் கோர்ட்டுக்கு போட்டோம், எங்கே வேணாலும் போட்டோம், அவங்க சொத்து இருக்கிற சொத்தை பூரா எழுதுங்க. பினாமி பேரில் இருக்கிற சொத்தை எழுதுங்க. அவங்க வீட்டில் எத்தனை மெம்பர், ஒவ்வொரு செல்லர், ஒவ்வொரு ஏஜெண்ட்டு, அவங்கவுங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் சொத்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த சொத்துக்கள்லாம் எழுதுங்க. எழுதி வச்சு மொத்தமாக கொடுக்கலாம். அதே மாதிரி திருப்பூர் சதீஷ் என்ன பண்ணியிருக்காரு, சொந்தமாக வீடு வாங்கிட்டு இந்த மக்கள் பணத்தில் வீடை வாங்கிட்டு பேருக்கு 50 லட்ச ரூபா லோன் போட்டிருக்காரு. எல்லா கதையும் வந்துருச்சு. சதீஷ் பணத்தை கொடுக்குறதுக்கு வழியை பாருங்கள். நிறைய புலம்புறாங்க பாருங்கள். 10,000 5,000 ஐடியெலாம் போட்டிருக்கீங்க. தயவுசெய்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்க. நீங்கள் பேசின ஆடியோ எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, எழுதி கொடுத்த வீடியோவும் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் போட்டிருக்கீங்க 13 வருஷமாக வெற்றி அடைஞ்சிட்டேன்னு உங்கள் அப்பா காலத்திலேருந்து. அதெல்லாம் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்க. நீங்கள் எங்கே வேணாலும் எங்கள் மேலே வழக்கு தொடரலாம். ஐயா, இதில் இருக்கிறவங்க யார் வேணாலும் என் மேலே வழக்கு தொடரலாம். அந்த வழக்கை சந்திக்கிறதுக்கு நான் வர்றேன். எந்த ஊரில் வேணாலும் நான் விசாரணைக்கு நான் வர்றேன். என் இருக்கிற ஆதாரத்தை காமிக்கிறேன். நீங்கள் கொடுங்க, என் மேலே வழக்கு தொடருங்க. தைரியம் இருந்தால் தொடருங்க. பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.